புதுக்கோட்டையில் நள்ளிரவில் சாலையில் உள்ள வேகத்தடையில் தன்னந்தனியாக ஒரு பெண் பெயிண்ட் அடித்து சென்ற சம்பவம் புதுக்கோட்டையில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலைய பழைய அரசு மருத்துவமனைக்கும் இடையில் உள்ள 4 முனை சந்திப்பு சாலை உள்ளது. பெரிய வேகத்தடையை கூட்டி சுத்தம் செய்து பெயிண்ட் டப்பாவில் தண்ணீரை கலந்து பிரஷ் வைத்து வெள்ளைக்கோடு போட தொடங்கினார். நள்ளிரவு நேரத்திலும் பயமின்றி தன்னந்தனியாக ஒரு பெண்ணாக இந்த சாலையில் நின்று கோடு போட தொடங்கினார். மயிலா நீதிமன்றம், போக்குவரத்து காவல் நிலையம், நீதிமன்ற வளாகம், சார்பதிவாளர் அலுவலகம், காவல் பயிற்சி பெறும் மைதானம், பழைய அரசு மருத்துவமனை, அதைவிட புதுக்கோட்டை மாநகராட்சியின் மேயர் திலகபதி செந்தில் அவர்களின் வீடும் உட்பட இந்த வேகத்தடை அருகில்தான் உள்ளது. இத்தனை இருந்தும் மனித உயிரை பறித்துவிடும் இது ஒரு சாதாரண கோடுதானே என்று நினைத்தால் அதைவிட முட்டாள்தனம் வேறு எதுவும் இல்லை. இருசக்கர வாகன ஓட்டிகள் அதிக வேகத்தில் பல அவசர வேலை காரணமாக வாகனத்தை ஓட்டி வருபவர்கள் வேகத்தடை அருகில் வந்தால்தான் தெரியும் அது சாலையா வேகத்தடையா என்று. கோடிக்கணக்கில் செலவு செய்து சாலை போடும் மாநகராட்சி ஒப்பந்தக்காரர்கள் சுட சுட சாலையை போட்டு முடிப்பதற்குள் அவசரமாக மாநகராட்சியில் பில் காசோலையை வாங்கி தங்கள் வங்கி கணக்கில் போடுபவர்கள் சற்று யோசித்திருந்தால் ஒரு காவல் உதவி ஆய்வாளரின் உயிர் பறிபோயிருக்காது. இதை பார்த்த இந்த பெண்மணி தானாகவே முன்வந்து வேகத்தடைக்கு வெள்ளை பெயிண்ட் அடித்தது புதுக்கோட்டை மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. பேர் சரோஜா. நான் ஊர்காவல்படையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் புதுக்கோட்டையில். இந்த இடத்துல வேகத்தடை இருந்தது. அதில் வேகத்தடை மட்டும்தான் இருந்துச்சு, அதில் கோடு கிடையாது. ஸோ அதனால் ஒரு எஸ்ஐ மேடம் முன்னாடி விழுந்துட்டாங்க. விழுந்து அவங்க இறந்தே போயிட்டாங்க பாவம். இப்போ ஒரு 2 பேர் விழுந்துட்டாங்க வயசானவங்க, இந்த கோடு இல்லாதனால. ஒரு வண்டி பிரேக் அடித்தனால அந்த ஐயா தப்பிச்சிட்டாரு. அதையும் நான் வீடியோ எடுத்து காமிச்சிட்டேன் எல்லாத்துக்கும். அவங்க காமிச்சும் அவங்களுக்கு டைம் கொடுத்து அவங்க எந்த வேலையும் செய்யலை. அரசியல்வாதிகிட்டையும் சொல்லிட்டேன், அதிகாரிகள்கிட்டையும் சொல்லிட்டேன், யாரும் எந்த ரிஸ்க் எடுத்து பண்ணலை. அதனால் நான் ஒரு முடிவு பண்ணேன். இங்கே ஜிஹெச் இருக்குது, இங்கிட்டு மயிலா கோர்ட்டு இருக்குது, இங்கிட்டு போக்குவரத்து கழகம் இருக்குது, அங்கே ஃபயர் சர்வீஸு, அதுக்கப்புறம் உள்ள கோர்ட்டு இருக்குது. இதெல்லாம் சுற்றி இருக்கிற ஒரே இடம் இது. 4 இடம். பஸ் ஸ்டாண்டு போகிறது நேரு, இங்கிட்டு இங்கே பஸ் ஸ்டாண்டு, புது பஸ் ஸ்டாண்டு, இங்கே பழைய பஸ் ஸ்டாண்டு. இந்த 4 இடம் சந்திக்கிற இடத்துல இந்த மாதிரி இருக்கலாமா? 2-3 பேர் விழுந்துட்டாங்கன்னு வீடியோவும் காமிச்சும் எதுவும் செய்யலை. அதனால் நானே முன் வந்து பகல் பணியில் செஞ்சோம் அப்படின்னா அந்த கார்லாம் போக்குவரத்துலாம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறனால நான் ரிஸ்க் எடுத்து இன்றைக்கி நைட்டு நேரத்தில் இந்த வேலையை நான் செஞ்சுருக்கேன். ஏன்னா இனிமேல் யாரும் பாதிக்கப்படக்கூடாது, யாரும் விழுந்துடக்கூடாதுங்கிற ஒரே எண்ணத்துக்காக இந்த வேலையை நான் பண்ணியிருக்கேன். இது மட்டும் இல்லை, இதோட அந்த பக்கம் பஸ் ஸ்டாண்ட் போகிற பக்கமும் நான் போட்டிருக்கேன். 2 இடத்துல போட்டு வச்சுருக்கேன் வேகத்தடை, அந்த கோடு வெள்ளை கோடு. வேறு யாரும் இல்லை, நீங்கள் மட்டும் தனியாக? நான் மட்டும்தான் தனியாக வந்திருக்கேன், வேறு யாரும் கிடையாது. நான் ஒரு ஆள் தான் வந்திருக்கேன். என்னுடைய பணி சிறப்பாக முடிஞ்சிருச்சு. நான் வீட்டுக்கு கிளம்ப போகிறேன்.